Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆன டிரைவர் போஸ்டிங் லைக் வந்து பிராக்டிகல் டெஸ்ட்டுக்கு உண்டான ஸ்கோர் மார்க் அண்ட் சர்ட் லிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சர்ட் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், இந்த இந்த போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளவு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் மார்க் வந்து எப்படி வந்து செக் பண்றது, நீங்க மெயின்ஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க போறதுக்கு அதுக்கு உண்டான ஹால் டிக்கெட் கவர் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸா பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப்படியே எண்டு வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்டோட அஃபீஷியல் வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ்ல உங்களுக்கு நேத்து டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரைவர் போஸ்டிங்க்கு மட்டும் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சர்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்க சர்ட் லிஸ்ட் வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இந்த இடத்துல இருக்கா அப்படிங்கறத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த இடத்துல வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவ் ஆயிருக்கீங்க அப்படிங்கறது அர்த்தம். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிசம்பர் 19ஆம் தேதி நடக்கக்கூடிய ஓரல் டெஸ்ட்ல கண்டிப்பா நீங்க கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல உங்களுடைய நேம் உங்களுடைய பேர் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நீங்க ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கலந்துக்கிற சொல்லி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு 25 இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 13 கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 பேர் கிட்ட வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, டிசம்பர் 19 மார்னிங் வந்து 9 o'clock போல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஹைகோர்ட் கேம்பஸ்ல போயிட்டு நீங்க வந்து அட்மிட் ஆகுற மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். நீங்க வந்து செலக்ஷன் லிஸ்ட் வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க், அதாவது நீங்க எந்த கம்யூனிட்டி பிரிவினரை சேர்ந்தவங்களோ அந்த கம்யூனிட்டிக்கு நேர வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்திருப்பாங்க. ஜிடி அப்படின்னா ஜென்ரல், ஜிடி உமன் பிஹெச்டி அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டில வந்து பாத்தீங்கன்னா உமன் பிஹெச்டில வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஜிடில வந்து பாத்தீங்கன்னா பிளைண்ட் அண்ட் லோ விஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜிடில வந்து பிஹெச்டி பிரியாரிட்டில இருக்கக்கூடியவங்களுக்கு கட் ஆஃப் மார்க், ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 44 கொடுத்திருக்காங்க, செகண்ட் பிரியாரிட்டிக்கு வந்து 55 அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. பிசி அதர் தன் பிசி இன்க்ளூடிங் அதர் தன் பிசிஎம் முஸ்லீம் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 55% வந்து கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 53 அப்படிங்கிறதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மார்க் இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகலாம், நல்ல ஒரு மார்க் அப்படிங்கறத வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சி அதுல வந்து பாத்தீங்கன்னா உமன் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஒன்ஸ் அதையுமே நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் விடோலாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் விடோ இந்த மாதிரி கேட்டகரிக்குலாம் வந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி உமன்ஸ் அப்ளை பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி போஸ்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் விடோ அப்படிங்கிற கேட்டகரியில வந்து போவீங்க. சரிங்களா, இது மோஸ்ட்லி டிரைவர் போஸ்டிங் அப்படிங்கிறதுனால ஜென்ஸ் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. சோ உங்களுடைய கட் ஆஃப் மார்க் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெண்டாவது அப்டேட். தேர்ட் அப்டேட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா உங்களுடைய கேண்டிடேட்டோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங்ல பிராக்டிகல் டெஸ்ட் வந்து எழுதிப்பீங்க பாத்தீங்களா, அதுக்கு உண்டான ஸ்கோர் மார்க் நீங்க வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு நீங்க வந்து கேப்சா வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா நீங்க அந்த பிராக்டிகல் டெஸ்ட்ல வந்து எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கோரை நீங்க வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. ஃபோர்த் அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் த கால் லெட்டர், அதாவது வந்து நீங்க ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து சென்னைக்கு வந்து போறீங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் லெட்டர் வந்து கொடுப்பாங்க. அந்த கால் லெட்டர் இருந்தாதான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த ஓரல் டெஸ்ட்டே உங்களால வந்து பாத்தீங்கன்னா ரைட் பண்ண அட்டன் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்துல ஓரல் டெஸ்ட்டுக்கு உண்டான ஷெட்யூல் அப்படிங்கிறது டிசம்பர் 19 20 இந்த 2 தேதிகள்ல வந்து நடக்குது. இந்த 2 தேதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் எந்த டேட்ல இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதுல கொடுத்திருக்கக்கூடிய டேட் அண்ட் டைமிங் ரிப்போர்ட்டிங் டைமிங்க்கு நீங்க கண்டிப்பா போயிட்டு ஆஜராகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல வந்து அப்டேட் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரால வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆன டிரைவர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.